This is the most brilliant phone. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 23,000 இருந்து 27,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் தி வேரியன்ட் யூ சூஸ். ஸோ அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன், ப்ராப்பரான ஒரு டிஸ்பிளே, ப்ராப்பரான ஃபீச்சர்ஸ், கரெக்டான ஒரு கேமரா சிஸ்டத்தை வந்து கரெக்டா வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போனோட டிசைனர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. அண்ட் ஒரு சின்ன விஷயம், நீங்க பண்ற அதே பிசினஸ் இன்னொருத்தர் பண்றாருன்னு வச்சுக்கோமே, சம் XY பிசினஸ், அந்த பிசினஸ்ல வந்து அந்த ஆள் வந்து பயங்கர பெரிய ஆளா இருக்காரு, கொடி கட்டி பறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, எடுத்தோடனே வந்து அந்த ஆளை நான் பீட் பண்ணணும், அவர் வந்து நாக் பண்ணணும், அவர் கம்பெனியோட என் கம்பெனி பெருசா வளரணும் அப்படின்னு நினைக்காம அவர் கூட கொஞ்சம் ஒத்து போய் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இதே வந்து நத்திங் கம்பெனி பண்றாங்க. சும்மா நாச்சுக்கும் வந்து ஐபோன் கூட சண்டை போட்டுக்கிட்டு ஐபோன் உருட்டுகள், ஐபோன் ஏமாத்துகள், ஐபோன் ஃப்ராட் அப்படிலாம் வந்து சொல்லாம இவங்க பாத்தீங்கன்னா ஐபோன் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அதே பேராபோலிக் கார்னர்ஸ், பிளாட் எட்ஜஸ், டச் ரெஸ்பான்ஸுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஐபோன் மாதிரி இருக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, ஐகான் பாருங்க, ஆப் ட்ரே பாருங்க, எல்லாமே வந்து அப்படியே ஐபோன் மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, இப்போ இந்த போனை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அன்பாக்சிங் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சும்மா காட்டுறேன். சோ திஸ் இஸ் தி பாக்ஸ். நல்லா காம்பாக்டா ஒரு சின்ன பாக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கலர்ல போன் வாங்குறீங்களோ அந்த கலர் பாக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, அப்படியே ஐபோன் மாதிரி. நீங்க பாருங்க, இந்த கேமராவோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. அண்ட் இது ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான். யாலு மொபைல்ஸ் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஸ்லைடு ஓபன் பண்ணீங்கன்னா யூ கேன் see another cardboard box. அப்படியே அந்த போனோட அச்சை வச்சிருக்காங்க, தெரியுது உங்களுக்கு, இன்க்ளூடிங் தி கேமராஸ். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அண்ட் இந்த பாக்ஸுமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு பிரீஸா இருக்குன்னு பாத்தீங்களா? நான் வந்து இது மேக்னெட்டிக் நினைச்சேன், பட் மேக்னெட்டிக் கிடையாது. பட் இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பாக்ஸ்ங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இன்னோவேஷன் பண்றாங்கன்னு பாருங்களேன். ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து செல்போன் இருக்குது, you can see, and this is the cell phone already காமிச்சிட்டேன். and உள்ள வந்து இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா you can see the USB type C charging cable, and this is a type C to type C charging cable. and அதுக்கு அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் and warranty இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. and இங்க பாருங்க சிம் எஜெக்டர் பின், அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. இத பார்த்தா அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல இருக்க ஃபியூஸ் மாதிரி இல்ல, போடவர். இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல இன்னோவேஷன். and இந்த செல்போன் கூட சார்ஜர்லாம் கொடுக்கல, நீங்க தான் வந்து வெளிய வாங்கிக்கணும். so up to 45 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி சார்ஜர் வாங்கிக்கோங்க. ஓகே, கமிங் டு தி டிசைன். இந்த செல்போனை முத என் கையில எடுத்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த செல்போன் செம்ம பிரீமியமா இருக்குது, செம்ம ராயலா இருக்குது, செம்ம யூனிக்கா இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு செல்போன் கம்பெனியுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு யூனிக்கான செல்போன். இந்த பேக்ல இருக்க டிரான்ஸ்பரன்சி பத்திலாம் நம்ம அப்புறமா பேசலாம். இந்த போனை ஃபர்ஸ்ட் கையில எடுத்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல வெயிட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ பாருங்க, நான் எடுத்த உடனே எனக்கு வெயிட் தெரிஞ்சிச்சு. இப்போ நல்லாவே வந்து வெயிட் தெரியுது. ஏன்னா ரொம்ப நேரமா கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன். 190 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டா. எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் தோணுது. திக்னஸ்மே வந்து 8.55 mm. கேமரா பம்பு ரொம்ப குட்டியா தான் இருக்குது, அதை விட்டுறலாம். கொஞ்சம் மொந்தையான போன் தான், அப்படியே ஐபோன் மாதிரி ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. பட் ஒரு விஷயம், இந்த செல்போன் கையில ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நீங்க கீழே போட்டுறவே மாட்டீங்க. நல்ல சூப்பரான ஒரு grip வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் மாதிரி இருந்தாலும் this is absolutely plastic and frame ஃபுல்லா பிளாஸ்டிக். அண்ட் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 வந்து கொடுத்திருக்காங்க. really good. அண்ட் மொத்த செல்போனுமே IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் வாங்கி இருக்காங்க. IP68 வாங்கல, பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு தி டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல், நிறைய பேர் நான் பேசுறத கேட்டிருக்கேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாப்பிள அந்த நத்திங் போன்ல வந்து உள்ள இருக்கறதெல்லாம் அப்படியே வெளியே தெரிய மாட்டா மாப்பிள அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் உள்ள இருக்கறதெல்லாம் வெளியே தெரியதான் செய்யுது, பட் நீங்க பாக்குற எதுவுமே வந்து ஃபங்க்ஷனல் பார்ட் கிடையாது, எக்ஸப்ட் ஒன் திங். என்னன்னா, இந்த கேமராவை சுத்தி சின்ன ஒரு ஒயர் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? இது வந்து டிசைன் கிடையாது. திஸ் இஸ் ஆக்சுவலி NFC காயில். இது ஒன்னு மட்டும் தான் ஃபங்க்ஷனல் பார்ட். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் தான், ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் கிடையாது. வாட்எவர், இத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ரோபோட்டிக் போன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னும் க்ளோஸ் அப்பா பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல வர அந்த ஃபீமேல் ரோபோட் மாதிரி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு நிமிஷம், இந்த செல்போன் வந்து இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்க்கு வந்து கண்டிப்பா சூட் ஆகும். பட் ஒரு ஃபார்மல் ஆபீஸ் அட்டையருக்கு வந்து சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு தான் வந்து சூட் ஆகுமே தவிர ப்ராப்பரா வந்து சூட் ஆகாது. இந்த ஜென்ஜி யூத் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள டார்கெட் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, டிசைன் பத்தி நிறைய பார்த்தாச்சு. அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். அண்ட் கமிங் டு தி ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல MediaTek Dimensity 7200 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரை நத்திங் போனும் MediaTekக்கும் சேர்ந்து வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால வந்து Pro அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்க. ஹார்ட்வேர் லெவல்ல வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா பயங்கர காஸ்ட் ஆகும். மேபி சாஃப்ட்வேர்ல வந்து லைட்டா ட்வீக் பண்ணிருக்கலாம். சாஃப்ட்வேர் இன் தி சென்ஸ் அசெம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் வர்க் பண்ணிருக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், this is a 4 nanometer chip and இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் frequency வந்து 2.8 GHz. really good for this price point. RAM வந்து LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. ROM வந்து UFS 2.2 வந்து கொடுத்திருக்காங்க. இது மூணோட காம்பினேஷன் வெச்சு பாக்கும்போது, RAM, ROM, ப்ராசஸர் மூணுத்தையும் வெச்சு பாக்கும்போது இது வந்து நார்மலா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண அப்பாவே செல்போன் தான். கேமிங் பீஸ்ட், பயங்கரமான மல்டி டாஸ்கிங்ல இந்த செல்போனை வந்து நீங்க புஷ் பண்ண முடியாது. எல்லா ஹை எண்ட் கேம்ஸும் இந்த செல்போனை நீங்க சர்வசாதாரணமா விளையாடலாம். எல்லா அப்ளிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ணி நீங்க மல்டி டாஸ்கிங்ல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் கேம் விளையாடணும் அப்படின்னா இந்த செல்போன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஃபிளாக்ஷிப் லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த செல்போனை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. பர்టిక్యులரா நீங்க ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி விளையாடும் பொழுது ஒரு ஹை எண்ட் போன், ஃபிளாக்ஷிப் போன் யாராவது வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை தோக்கடிச்சிருவாங்க. மிச்சபடி இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு பக்காவான ஒரு ஹார்ட்வேர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM and ROM காம்பினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8GB 128GB, 8GB 256GB and 12GB 256GB வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கலாம். நான் வச்சிருக்கிறது வந்து 12GB RAM and 256GB ROM வேரியன்ட். RAMல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், RAM பூஸ்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்களேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய 12GB RAM கூட நீங்க அடிஷனலா அப் டு 8GB வரைக்கும் உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து மெமரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் விர்ச்சுவல் RAM. விர்ச்சுவலா உங்களுக்கு 20GB வரைக்கும் RAM கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, which is really really good. எல்லாரும் கேக்குற கேள்வி, இந்த செல்போன் வந்து ஹீட் ஆகுதா இல்லையா? சர்ப்ரைசிங்கா ஹீட் வந்து ஆகவே இல்லை. நான் கேம் விளையாண்டேன், 4K மூவிஸ்ல வந்து ஷூட் பண்ணி பார்த்தேன். அப்பப்ப எப்பவாவது மைல்டா ஒரு ஹீட் வருது, அது கூட நமக்கு தெரியவே மாட்டேங்குது. மிச்சபடி பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த செல்போன் ஹீட்டே ஆகல, கம்ப்ளீட்டா கூலா தான் இருந்துச்சு. ஈவன் அவுட்டோர்ல போய் நான் ஷூட் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு ஹீட் வந்து நான் நோட்டீஸே பண்ணல. So nothing சூப்பரா ஹீட் மேனேஜ்மென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். And coming to the software, இந்த செல்போன்ல Android version 14 கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI nothing OS 2.5.5a வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டோட காம்பினேஷனும் வேற லெவல் இருந்துச்சுங்க. நான் எத்தனையோ UI பார்த்திருக்கேன், எத்தனையோ ஸ்கின் பார்த்திருக்கேன். இந்த UI வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா சாம்சங்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ஸ்வைப் பண்ணாலும் சரி, ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு சின்ன லாக், ஹிக்கப் எதுவுமே இல்ல. சூப்பரா வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க என்னதான் பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து வேஸ்ட்னு சொல்லுவாங்க. நத்திங் வந்து வேற லெவல்ல சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ரியலி குட்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் ட்ரேவை பாருங்க, பெரிய பெரிய ஐகான்ஸ் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? நல்ல இன்ட்யூட்டிவா இருக்குதுங்க. அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விட்ஜெட்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய அவங்களா ஓனா வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா டைம் ஆயிடும். நான் இது ஒன்று மட்டும் சொல்றேன், கஸ்டமைசேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஐகான் பேக் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு சூஸ் நத்திங். ஓகே, இப்போ போய் பாருங்களேன், எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுச்சு. தெரியுது உங்களுக்கு? ஐகான்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுச்சு. இந்த ஐகான் எல்லாமே பார்க்கறதுக்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல கொடுத்துருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? எனக்கு என்னமோ இந்த ஐகான்ஸ் வந்து பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க நைட் டைம்லாம் ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஐகான்ஸ் வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? இந்த செல்போன்ல ப்ளோட்வேரே கிடையாது. ஜீரோ ப்ளோட்வேர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ப்ளோட்வேரே இல்லாத ஒரு ஆண்ட்ராய்ட் போனை நான் இப்போதாங்க பாக்குறேன். இதுக்காகவே வந்து பாராட்டணுங்க. அண்ட் கமிங் டு தி டிஸ்ப்ளே, திஸ் இஸ் a 6.7 inches full HD plus flexible AMOLED panel. and எல்லாத்துக்கும் மேல this is a 10-bit panel. அதனால நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம், which is really really good. அது மட்டும் கிடையாது, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து wide wide L1 சர்டிபிகேஷன் வாங்கி இருக்காங்க. அதனால Amazon Prime, Netflix இந்த மாதிரி OTTs எல்லாம் நீங்க full HD வரைக்கும் வீடியோ பிளேபேக் பண்ணி பார்க்கலாம். and screen to body ratio is 88%. நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி திக்கா ஒரு பெசல் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து 90% வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பெசல்ஸ் ஃபுல்லா ஈக்குவல் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க பெருசா இங்க சின்னமா அப்படிலாம் கொடுக்காம ஒரே மாதிரி ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. ரியலி குட். அண்ட் பிக்சல் டென்சிட்டி இஸ் 395 ppi, க்ளோஸ் டு 400. வீடியோ ஃபுட்டேஜ்ல எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு நீங்களே பாத்தீங்களா? அண்ட் இந்த செல்போனோட ஸ்கிரீன் வந்து HDR10, HDR10+ and HLG வந்து சப்போர்ட் பண்ணுது. இதனாலே பாத்தீங்கன்னா அதோட பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits வரைக்கும் போகுது. நான் அவுட்டோர்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்து சூப்பரா இல்லங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பர்టిక్యులரா அந்த மாதிரி வீடியோஸ் மல்டிமீடியா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க பார்க்கணும். பிரைட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செல்போனோட ஸ்கிரீன் வந்து LTPO பேனல் கிடையாது, மேபி LTPS பேனலா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அதனால இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் ஒரு கிமிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, நீங்க ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து எதர் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz, அப்படி இல்லைனா ஹை வச்சுக்கலாம், which is 120 Hz, அப்படி இல்லைனா டைனமிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனே வந்து எதர் 60 இல்லைனா 120 வந்து சூஸ் பண்ணிக்கும். இது உங்க விவரமா டைனமிக்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 30 to 120 டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 30, 60, 90 and 120 இந்த 4 ரெஃப்ரெஷிங் ரேட்ல வந்து செல்போன் ஸ்கிரீன் வந்து கிளாக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷிங் ரேட்டை வந்து 120 சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டில் போட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரெஃப்ரெஷிங் ரேட் பாருங்க 120ல இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு 60 மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப அநியாயங்க. ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து எதர் 60 இல்லனா 120 தான். 30ல வந்து நான் பார்க்கவே இல்ல. சோ இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணது, which is slightly disappointing. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செல்போனோட ஸ்கிரீன் 2160 Hz பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் டிமிங் பண்றாங்க. கன்வென்ஷனல் DC டிமிங் பண்ணல. சோ இதனால நீங்க ஆல்மோஸ்ட் 1 nit வரைக்கும் டிஸ்ப்ளே டிமிங் பண்ணலாம். இதனால நீங்க நைட்லாம் படம் பார்க்கறீங்க அப்படின்னா கண்ணு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. ரியலி குட். லாங் ஸ்கிரீன் டைமே உடம்புக்கு கெடுதி தான். அது எந்த டிமிங் பண்ணாலும் உங்களுக்கு கெடுதி தான். பட் வாட் எவர் பல்ஸ் வித் மாடுலேஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு சேஃப்.
அவ்வளவுதான். கமிங் டு தி பேட்டரி, இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல வைக்கல, நம்ம தான் காசு கொடுத்து வெளியே வாங்கிக்கணும். 45 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 0 to 100 வந்து எனக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துச்சு, which is blazingly fast. And here is the good news, draining வந்து ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சுங்க. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிறைய போட்டோஸ் எடுத்தேன், வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன், பேட்டரி வந்து ரொம்ப கம்மியா தான் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னா 6 ல இருந்து 7 மணி நேரம் பேட்டரி தாராளமா நிற்கும். இஃப் யூ ஆர் கேஷுவல் யூசர் 1.5 நாள் இருந்து 2 நாள் வரைக்கும் நீங்க சார்ஜே போடாம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும், which is really really good for this price point. And இந்த சிப் MediaTek Dimensity 7200 Pro வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது என்னன்னா அப்படிங்கறத நான் கீழ போறேன், நீங்களே பாருங்க. Wi-Fi வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க. Bluetooth low energy version 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. Really good for this price point. And இந்த செல்போன் ஒரு full fledged NFC வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் IR blaster கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது, which is okay for this price point. And coming to the cameras, இந்த இருக்கு பாத்தீங்களா, this is a 50 megapixel primary camera with aperture of f1.9. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.56 inches, நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And this camera is full time optically image stabilized and electronic image stabilized. And இங்க இன்னொரு கேமரா இருக்கு பாத்தீங்களா, this is also a 50 megapixel camera with the aperture of f2.2 and this is a ultra wide angle camera. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.76 inches, again ஒரு பெரிய சைஸ் சென்சார் தான். இதோட ஃபோக்கல் லென்த் வந்து ஆல்மோஸ்ட் 16 mm, நல்ல சூப்பரான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்களா செல்ஃபிக்காக 32 மெகாபிக்சல் ஆபர்ச்சர் f2.2 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.74 inches, அகைன் ஒரு டீசென்ட்டான பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவோட ஃபோக்கல் லென்த் வந்து கண்டிப்பா 21 mm to 23 mm இருக்கும். ஏன்னா பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரேம் கவர் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. ஜஸ்ட் லைட்டா ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும், நான் வந்து ஃபுல்லா தெரியும், அப்படியே செஸ்ட் வரைக்கும் தெரியுது. ரியலி குட். ஃபீல் ஆட் பண்றதுக்குலாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், இந்த செல்போனோட லெஃப்ட் சைடுல வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே தனித்தனி பட்டனா கொடுத்திருக்காங்க. ஃபீட்பேக்கும் சூப்பரா இருக்குது. அண்ட் ரைட் சைடு ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த ஒயிட் கலருக்கு கோல்டன் கலர்ல மெட்டல் பட்டன் கொடுத்திருந்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருந்திருக்கும். இது என்னமோ ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் மாதிரி கன்றாவியா இருக்குது. இந்த செல்போனோட மொத்த அளவுக்கும் திருஷ்டி வைக்கிற மாதிரி இந்த கருப்பு கலர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் டாப் ஆஃப் தி செல்போன் யூ ஹேவ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். பாட்டம்ல யூ ஹேவ் தி சிம் ட்ரே ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் மைக் கொடுத்திருக்காங்க, USB type C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, ஆடியோ அவுட்புட்டுக்கும் இந்த போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் யூனிட், திஸ் இஸ் a ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேல வந்து ஃபிளாட்டா இருக்குது. அதனால இந்த ஏர் பீஸை தான் ஹைபிரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆட் பண்ண வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ சிம் ட்ரேவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு குட்டி சைஸ் ட்ரே வச்சிருக்காங்க. இதுல உங்களால ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. கமிங் டு தி ஆடியோ சிஸ்டம், இவங்க டால்பி மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டமும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அந்த டிஃபால்ட்டா MediaTekல இருக்க அந்த ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் வாட் எவர் ஆடியோ குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம கிறிஸ்பா இருந்துச்சு, செம்ம கிளியரா இருந்துச்சு, செம்ம மெலடியஸா இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே கேளுங்களேன். அப்படியே ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல இருக்க ஆடியோ மாதிரி இருக்குதுங்க. ஃப்ரண்ட் ஆடியோ பட் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, பேஸ் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மியூட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் இல்ல நல்லாவே வந்து மியூட் ஆயிருக்குது. இந்த பேஸ் எஃபெக்ட்ல ஒரு மாதிரி பக் பக் அப்படின்னு வந்து கேக்குது. இத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வாட் எவர் ஆடியோ குவாலிட்டி இஸ் ஆசம் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். இப்போ வந்து செக்யூரிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கரெக்டான இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருக்கலாம். பட் வாட் எவர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸ் சூப்பர். அனிமேஷன்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, வித்தியாசமா இருக்கு. ஒரு ஸ்லைட் டிலே இருக்கு, ரொம்ப ஒரு ஸ்லைட் டிலே இருக்கு. நோட்டீஸ் பண்ண முடியுது அவங்களால. அந்த அனிமேஷன் வந்து அப்படி ஓப்பன் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகுது, தெரியுது உங்களுக்கு. மிச்சப்படி திஸ் இஸ் ரியலி ஃபாஸ்ட்டுங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்க்கலாம். இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து இந்த பூட்டு மாதிரி கொடுக்குறாங்க. இது எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியான ஃபாஸ்ட்டுங்க, பார்த்த உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ரியலி ஃபாஸ்ட். ஓகே, இப்போ நத்திங் 2A எடுத்த ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த போனோட இன்டெப்த் கேமரா ரிவ்யூவை நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தட் இஸ் பை ஃப்ரம் மனோஜ்.